தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருமாவளவனின் பானை சின்னத்துக்கு வந்தது ஆபத்து. திருமாவளவனின் பானை சின்னத்துக்கு வந்தது ஆபத்து என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திருமாவளவன் இவர் 1999ஆம் ஆண்டு தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பை விடுதலை சிறுத்தை கட்சிகள் என்று அரசியல் கட்சியாக மாற்றினார். தொடர்ந்து திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி ஆகிய கட்சிகளுடன் மாறி மாறி கூட்டணி அமைத்து சவாரி செய்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் தனித்தனி சின்னத்தில் போட்டியிட்டு வந்தார். திமுக சின்னத்தில் இவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் போட்டியிட்டுள்ளார்கள். திருமாவளவனே திமுக சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் முதல் முறையாக போட்டியிட்டு தமிழக சட்டசபைக்கு சென்றார். ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை விடுதலை சிறுத்தை கட்சி பெற்ற காரணத்தினால், 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற காரணத்தினால் அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறியது. அந்த கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்ட பானை சின்னம் விடுதலை சிறுத்தை கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக மாறியது. தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி பானை சின்னத்தில் போட்டியிட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் திருமாவளவனின் பானை சின்னத்துக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. குயவர் சமுதாய மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பானை சின்னத்தை அரசியல் கட்சிகளுக்கு சின்னமாக கொடுக்கப்பட்டதை குயவர் சமுதாய மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதாவது, ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு பானை சின்னம் வழங்கப்பட்டால் எதிர்க்கட்சிகள் அந்த சின்னத்தை கேலி கிண்டல் பேசி உரையாற்றலாம், சமூக வலைதளங்களில் செய்திகள் பதிவிடலாம். அதாவது, பானையை கேலி பண்ணி செய்திகள் பதிவிடலாம். இது பானை சின்னத்துக்கு இழுக்கு. இந்த பானை சின்னம் என்பது குயவர்களுடைய அடையாளம். பானையை பற்றி இழிவாக பேசுவது குயவர் மக்களை இழிவாக பேசுவது போன்று. ஆகவே பானை சின்னத்தை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் வழங்கக்கூடாது என தமிழ்நாடு குயவர் மக்கள் சங்க தலைவர் அமல்ராஜ் பூசாலர் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கேட்டுக்கொண்டுள்ளார். இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை வைத்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையம் இதனை பரிசீலிக்கிறதா என்பது தெரியவில்லை. தற்பொழுது வேண்டுமானால் சட்டசபை தேர்தலில் திருமாவளவன் பானை சின்னத்தில் போட்டியிடலாம். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு அந்த பானை சின்னமானது ரத்து செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால், ஒரு அரசியல் கட்சிக்கு பானை சின்னம் கொடுக்கப்பட்டதை குயவர் சமுதாய மக்கள் எதிர்க்கின்றனர். ஏனென்றால் குயவர் சமுதாயத்தின் அடையாளமாக பானை திகழ்கிறது. ஆக தேர்தலுக்கு பிறகு திருமாவளவனின் பானை சின்னத்துக்கு ஆபத்து ஏற்படலாம்.